இந்த வருடம் 2026 ஒரு சுபத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய திருமணங்கள் நடக்கும். அப்புறம் டைவர்ஸ் கேஸ்லாம் நிறையா குறையும். இது ரெண்டுமே நமக்கு இன்றைக்கி தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு இந்த 2026 வரும் அப்படிங்கிறது கிரக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களில் சொல்லப்படுகிற ஒன்று. எப்பொழுதுமே நியூ இயர், அதுவும் ஆங்கில புத்தாண்டுக்கு அப்படின்னு ஒரு பலன் கிடையவே கிடையாது. இது மகர சங்கராந்தி சித்திர மாதம் பலன், ஆடி மாதம் சூரியன் வச்சு தான். ஸோ ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு பலன்கள் நாங்கள் 4 பேருமே சொல்கிறோன்னா அது சூரியன் சாரத்தை வைத்து தான் சொல்லக்கூடியது. ஆங்கில புத்தாண்டு 1ஆம் தேதிக்கு கிரக மாற்றங்கள்னு பெருசாக எதுவுமே இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சிங்கிறது, குரு பகவான் 3 ராசியில் இருப்பார். வருட ஆரம்பத்தில் அவர் மிதுனம், அப்புறம் கடகம், அப்புறம் வருடத்தின் இறுதியில் அவர் அதிசாரமாக சிம்மத்துக்கும் போகிறார். ஸோ இப்படி 3 ராசிகளில் வரும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியா பார்டரில், அதுவும் சைனாவில் நம்ம சொல்லலாம், சில டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இது ஏப்ரல் மாதம், ஜூலை மாதம், நவம்பர் மாதம், இந்த 3 மாதமுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதங்கள். நிறைய இந்த கிரகங்கள், அதுவும் குரு பகவான் உச்சம் பெற்று வரக்கூடிய காலகட்டத்தில் அரசியல், அரசாங்க தலைவர்கள் உலக அளவில் பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்களுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், ஏன்னா சார் சொன்னார் 91ன்னு, ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அந்த டைமில் தான் நடந்தது. ஸோ இப்படி இந்த தடவை அசாசினேஷன் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. 4 அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சைனாவில் இந்த தடவை கொஞ்சம் அவங்க சைனா பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு.